யோகா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ராதாமணி அம்மா திருப்பூர்ல பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைனஸ் பத்தின சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். அவங்க நெறைய பேருக்கு வந்து சைனஸ்க்கு ட்ரீட்மெண்ட் குடுத்து, ஆ ஆஸ்மா வந்து சுத்தமா க்யூர் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து வரவே வராத அளவுக்கு மருந்தெல்லாம் அவங்க கிட்ட இருக்கு. அத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் அம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ம்மா. நல்லா இருக்கேன். இந்த சைனஸ், ஆஸ்மா இதுக்கு வந்து மருந்து நீங்க குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆமா. அதுக்கு நெறைய பேர் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களாம்மா? பேசிக்கலாம். ம். நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சொல்லிடுறேன். சொல்லிட்டு வாங்கம்மா. யோகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அம்மாவின் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம தலைப்பில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ஆஸ்மா. ஆஸ்மா பற்றி நம்ம பேசுகிறோம். இந்த ஆஸ்மாவுடைய முதல் நிலை பிரைமரி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைமரி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு நீர் கோர்த்துக்கிட்டு அடிக்கடி சளி பிடிக்கிறது, கண்ணில் தண்ணி வர்றது, மூக்கில் தண்ணி வடிகிறது, சீக்கிரமாகவே சளி பிடிக்கிற தன்மை, இது எல்லாமே சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது அப்படியே முத்தி போச்சு அப்படின்னா ஆஸ்மா. ஆஸ்மா அப்படின்னா அது வீசிங் வரும். பெரிய அளவில் அது அந்த சளியெல்லாம் போய் நுரையீரலில் படிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நுரையீரல் ஒரு வலையாட்டம் அந்த சளி போய் படிஞ்சதுக்கு பிறகு மூச்சோட முடியாது. அதுதான் வீசிங், இளப்பு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. கெஸ்ஸு 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 கெஸ்ஸுன்னு அவங்க மூச்சோட முடியாமல் அந்த ஒரு வார்த்தை பேச முடியாது, மாடிப்படி ஏற முடியாது, ரொம்ப தூரம் நடக்க முடியாது, இப்படியெல்லாம் இருப்பாங்க. அப்போ உள்காற்று வெளியே விடுறதுக்கும் வெளிக்காற்று உள்வாங்கி விடுறதுக்கும் நம்ம ராஜ உறுப்புகளில் நுரையீரல் தான் முக்கியமான ஒரு ராஜ உறுப்பு. அப்போ அதில் போய் இந்த சளி படிஞ்சிட்டா அது என்ன ஆகுது, தன்னோட நிலையை கெடுற அளவுக்கு அது தன்மை மாறி போயிடுது. அப்போ அதுக்கு நம்ம சித்த மருத்துவத்தில் ஒரு மருந்து கொடுக்குறோம். அந்த மருந்து 3 வேளை நம்ம வெறும் வயிற்றுல கொடுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும்தான். அதை குடித்தாங்க அப்படின்னா, காமாலைக்கு எப்படி நம்ம 3 வேளை மருந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை கொடுத்தா எப்போவுமே அந்த காமாலை நாளைக்கு சாக போகிறாங்க, கைவிட்ட டாக்டர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க, ஜாண்டிஸ் ரத்தத்திலேயே கலந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி ஆஸ்மாவாலையும் நுரையீரலெல்லாம் கெட்டு போச்சு, அதுக்கு பிறகு கல்லீரலும் கெட்டு போச்சு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவ்வளோதான், ஃபைனல் ஸ்டேஜ் ஆகிடுச்சு, நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மக்கிட்ட தேடி வர்றாங்க அப்படின்னு எப்படியோ ஒரு இதை பார்த்துட்டு சொல்லுவாங்க, இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு வேளை மருந்து, அப்படி 3 நாளைக்கு 3 வேளை மருந்து கொடுக்குறோம். அதோடு அவங்களுக்கு எப்போவுமே அந்த ஆஸ்மா அப்படிங்கிறது இருக்காது, இழப்பு அப்படிங்கிறது இருக்காது, அந்த மூச்சு வாங்கிறது அப்படிங்கிறது இருக்காது, சைனஸ் அப்படிங்கிறது எங்கேயுமே இருக்காது, சாப்பிடும்போது மூக்கில் சிலருக்கு தண்ணி வடியும், அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இது 3 வேளை மருந்துலையே நம்ம எப்போவுமே அவங்க ஆயுசுக்கும் 100 ஆண்டு காலம் அவங்க வாழ்ந்தாலும் அந்த மருந்து 3 வேளை எடுத்ததுக்கு பிறகு ஜென்மத்துக்கும் வரவே வராது அப்படிங்கிறது நம்ம அநேகம் பேருக்கு மருந்து கொடுத்து ரெடியாகி உள்ளாங்க. நம்ம அடுத்த முறையில் அதெல்லாம் கூட ஒரு சாட்சியாக கொடுப்போம். கண்டிப்பாம்மா. இல்லைங்களா? அது நிச்சயமா. மாதிரி கொடுப்போம். இப்ப நீங்க மருந்து குடுத்து குணமாயிருக்காங்கன்றது எங்களுக்கு தெரியுமா? இப்ப அந்த மருந்து வந்து எடுத்துக்கிற வயது இருக்கா? இந்த வயதினர்ல இருந்து இந்த வயதினர் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா? அதாவது ஆஸ்மா அப்படின்னால பிரைமரி காம்ப்ளெக்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு குழந்தை இருக்காங்க அப்படின்னா 3 வயசுக்கு பிறகு அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எந்த குழந்தைக்கு கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு எல்லா குழந்தைங்களுக்குமே அந்த பிரைமரி காம்ப்ளெக்ஸு ஸ்டார்ட் ஆயிரும். சரிங்கம்மா. அப்ப 3 வயதுல இருக்கிறவங்களுக்கே நீங்க மருந்து குடுப்பீங்களா? அப்படின்றது தான். ஆமாம், அப்போ மருந்து கொடுக்குறோம். ம். அந்த வயோதிகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மருந்தோட வேகத்தை குறைச்சி கொடுக்குறோம். சரிங்கம்மா. சரிங்க. டோஸோட அளவு நம்ம குறைச்சி கொடுக்குறோம்.
அப்ப அது வந்து எந்தெந்த வயதினருக்கு எவ்வளோ நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது டோசேஜ் இருக்கு. சரிங்கம்மா. இப்ப நீங்க மருந்து குடுக்குறீங்க. இப்போ ஒரு 3 வயதுல இருந்து ஒரு 60 வயது வரைக்கும், 65 வயது வரைக்கும் குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த மருந்து வந்து இவங்க தான் எடுத்துக்கணும். இப்ப ஹார்ட் பேஷண்ட் இல்ல பிபி, சுகர் இருக்கு. இப்ப அதுதான் ரொம்ப அப்புறம் கர்ப்பிணியா இருக்காங்க. அவங்கலாம் எடுத்துக்கலாமா? எடுத்துக்க கூடாதுங்களா? எல்லாருமே எடுத்துக்கலாம். எல்லாருமே எடுத்துக்கலாம். எல்லாருமே எடுத்துக்கலாம். சரிங்கம்மா. அப்படி அவங்களுக்கு வந்து கர்ப்பமா இருக்கிறோம். ம். அது முதல் ஒரு 5 மாசம் வரைக்கும் ம். எடுக்காம இருக்கிறது ஒரு பொதுவான சேஃப்டி. ஒரு சரிங்கம்மா. பாதுகாப்பு. சரிங்கம்மா. 5 மாசத்துக்கு பிறகு அந்த ம். குழந்தைக்கு வந்து ம். முழுமையான ஒரு உயிர் தன்மை வந்துரும். ம். ஜீவன் இருக்கும் அந்த குழந்தைக்கு. சரிங்கம்மா. அப்ப எதுவும் ஆகாது. சரிங்கம்மா. அப்படியே இல்லைனாலும் தவிர்த்து 10 மாசம் பிரசவத்துக்கு பிறகு அவங்க மருந்து எடுத்துக்கலாம். சரிங்கம்மா. இவ்வளோ நாள் காத்திருந்தோம், நோயோட போராடினோம். ம். குறிப்பிட்ட ஒரு மாசங்கள் வரைக்கும் தானே, ஒரு 10 மாசம் பொறுத்தும் கூட டெலிவரி ஆகி ம். மறுபடியும் அவங்க அந்த அந்த பிரசவத்தினால ஏற்பட்ட சுகவீனம். சுகவீனம்னா உடல் ஒரு ஆரோக்கியம் கொஞ்சம் கம்மியா ம். இருக்கு. ம். அதுக்கு பிறகு ஒரு 3 மாசம் அல்லது ஒரு 5 மாசத்துக்கு பிறகு ம். அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கு. சரிங்கம்மா. ஆனா அந்த இவங்களுக்கு அந்த சைனஸ் ஆஸ்மா இருக்கறனால அந்த குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுப்பாங்க. ம். அதுல அந்த கண்டென்ட் சேரும். அந்த குழந்தைக்கும் அதோட இது போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ம். ஆனா இவங்க அப்படி பிரசவத்துக்கு கன்சீவ் ஆகாம இருக்கிற லேடிஸ் வந்து முதல்லயே அதை பார்த்து சரி பண்ணிக்கிறது ம். நல்லது. ரொம்ப நல்லது. சரிங்கம்மா. முன்கூட்டியே. இப்ப ரொம்ப நாளா வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆஸ்மா, சைனஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. எத்தன வேலை அதாவது எவ்ளோ நாள் எடுக்கிற மாதிரி இருக்கும் இது? இது நாள் கணக்கு, மாச கணக்கு அப்படி எல்லாம் இல்லம்மா. சரிங்கம்மா. 3 நாள். சரிங்க. 3 வேலை. ஓகே. 3 நாள், 3 3 வேலை வேலை. அவ்வளதான். வெறும் வயித்துல. சரிங்கம்மா. காலையில ம். எந்திரிச்ச உடனே அவங்க கை, கால், மூஞ்சி எதுவுமே கழுவாமையே வரணும். சரிங்கம்மா. அப்ப நம்ம வந்து ப்ரெசன்ட்டா அப்பவே நம்ம கலந்து குடுக்கறது அந்த ஓ! மருந்து. சரிங்கம்மா. ரெடி இதுக்கு பண்ணி வச்சு. நேரடியா வந்து தான் ஆமா, வாங்கிக்கணும். ஆமா. சரிங்கம்மா. அது வந்து அதுக்கு நம்ம இடத்துல அதுக்கான இடம் இருக்கு. இப்ப வெளியூர்லேருந்து வர்றாங்கன்னா தங்கி இருக்கலாம். ம். அங்கேயே பாத்ரூம் சௌகரியம் இருக்குது. ம். தூங்குறதுக்கு ஃபேனு, ரூம் எல்லாம் அதுக்குள்ள எல்லா சௌகரியமுமே இருக்குது. சரிங்கம்மா. சாப்பாடெல்லாம் நம்மளே டீ, காஃபிலேருந்து எல்லாமே குடுத்துருவோம். சரிங்கம்மா. அவங்க 3 நாள் தங்கி இருந்து வெளியூர்ல இருக்கிறவங்க ம். ம். வெளியூர்ல இருந்து வந்து தங்கி வந்தாங்கன்னா தங்க தங்கி வசதி இருக்கிறதுக்கு எல்லாமே இருக்கு. எல்லாமே உணவு இருக்கு. வசதி, தங்க வசதி எல்லாமே இருக்கு. எல்லாமே சரி. இருக்கு. அருமை, அருமைம்மா. அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம அத கொடுக்குறோம். அம்மா இப்போ வந்து ஆஸ்மா இருக்கவங்க உங்கள வந்து பார்த்து குணமடைஞ்சிருவாங்க. ஆமா. இப்ப ஆஸ்மா இல்லாம இருக்கும். ஆனா ம். அவங்களுக்கு மேபி வரலாம். பின்னாடி வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ வரவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. அவங்க இந்த மாதிரி முறைகள் எல்லாம் பின்பற்றினா அவங்களுக்கு ஆஸ்மா வராது அப்படின்னா, என்ன மாரி முறைகள் நம்மளோட நேயர்களுக்கு சொல்வீங்க நீங்க? இப்போ குளிர் நாளையில தான் இந்த ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு, சைனஸ் அதிகப்படியா இருக்கும். இருக்கிறவங்களுக்கு ம். மழைக்காலம், குளிர்காலம். ம். இந்த காலங்கள்ல அதுல 3 ஒரு 6 மாசத்துக்கு இருக்கு. ம். ம். இல்லைங்களா? ம். அதுல 4 மாசமா முன்னாங்க 12 ம். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்கம்மா. குளிர்காலம், மழைக்காலம், ம். வெயில் காலம் ம். அப்படின்னு 3 இதா தான் எடுத்திருக்கோம். ஒவ்வொரு காலத்துக்கும் 4 மாசம். ம். அப்ப இந்த 4 நாள் 8 மாசத்துக்கு இருக்குது பார்த்தீங்களா? ம். இந்த குளிர்காலமானாலும் சரி, மழைக்காலமானாலும் சரி, ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு அந்த 8 மாசத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கஷ்டமா ம். இருக்கு. ம். ஏன்னா தொடர்ந்து வருது பாருங்க. ஆமாங்க. குளிர்காலம் முடிஞ்ச உடனே மழைக்காலம் வந்துடுது. ம். அப்ப அவங்களுக்கு வந்து மூச்சோடவோ, பேசவோ ம். ரொம்ப இழப்பு வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ம். அப்ப அந்த மழை காலத்துல அவங்க வந்து வீட்டு முறைப்படி என்ன செய்யலாம் அப்படின்னா, நாட்டு மருந்து கடையில போய் ம். தைமால் 5 கிராம் கொடுங்க, ம். மென்தால் 5 கிராம் கொடுங்க, ம். பச்சை கற்பூரம் 5 கிராம் கொடுங்க ம். அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டோம் அப்படின்னா அவங்க கொடுப்பாங்க. ம். அப்ப அத கொண்டு வந்து நல்லா கண்ணாடி பாட்டிலா இருக்கணும். ம். சரிங்கம்மா. 3யுமே பொடி பண்ணி ம். அந்த தைமால், மென்தால், பச்சை கற்பூரம் ம். எல்லாமே கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்கும். சரிங்கம்மா. அது பவுட்ரு பண்ணி ஒரு பாட்டில போட்டு வேற தண்ணியோ, எண்ணெயோ எதுவும் கலக்கக்கூடாது. சரிங்கம்மா. அதே லிக்விட் ஃபார்ம்ல ஆயிரும். சரிங்கம்மா. இது ஒரு 3 ஒண்ணா கலந்து ஒண்ணா கலந்து பாட்டில்ல அப்படின்னா கலந்தாலே லிக்விட் ஃபார்ம் ஆமா வந்துரும். லிக்விட் ஃபார்ம்ல ஆயிரும். தைலம் மாதிரி சொல்றீங்க. அதான் மின்சார தைலம். மின்சார தைலம். சரிங்கம்மா. ம். ஒரு இடத்துல நம்ம தலையில தேய்ச்சோம் அப்படின்னா அது மின்சாரம் போல ஸ்ப்ரெட் ஆகும். சரிங்கம்மா. தலையில தேய்ச்சோம் அப்படின்னா வித்தின் செகண்ட்ல பாத்திரத்துல போய் டச் பண்ணும். சரிங்கம்மா.
அப்போ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா வாம் பாட்டில் ஒரு சொட்டு ம் ஏதாவது ஒரு குச்சி ஒன்று வச்சுக்கின்னு தர்பை புல் இருக்கும் பார்த்தீங்களா, தர்பை புல் ம் தர்பை தர்பை புல் வச்சு ஒரு பாட்டில், அந்த பாட்டிலில் தர்பை புல் உள்ளே விட்டு ம் அந்த வாம் பாட்டிலில் ஒரு சொட்டு அதை விட்டோம் அப்படின்னா அப்படியே எடுத்து குடிச்சாங்க அப்படின்னா ம் அந்த வீசிங்கோட தன்மை மாறிடும். அப்படியே சரிங்கம்மா சரிங்கம்மா இழப்பெல்லாம் எதுவுமே இருக்காது, ரொம்ப நல்லா இருக்கும். ம் சூடான சாப்பாடு ம் அவங்க இட்லி தோசை சாப்பிட்டாலும் சரி, ம் இவங்க ஆஸ்மா நோய் உள்ளவங்க வந்து எண்ணெய் பதார்த்தம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சரிங்கம்மா ம் ஆவியில் வேக வச்சது இட்லி களி இது மாதிரி சாப்பிடலாம். சாப்பாடு இப்படி ம் அதிகமாக புதினா துவையல், சரிங்கம்மா புதினா துவையல் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ம் சமநிலை பண்ணி கொடுக்கும். அதாவது இது ஆஸ்மா இல்லாதவங்களுமே கூட இதை பின்பற்றலாம் இந்த கண்டிப்பா. துவையல் எடுத்துக்கிறது. ஆமா, சரிங்க. ஆஸ்மா இல்லாதவங்க கூட ம் தைமால் மென்தால் பயன்படுத்த அது வேண்டாம், தேவையில்ல. ஆஸ்மா இல்லாதவங்க. சரிங்கம்மா. ஆனா புதினா புதினா அதிகமா எடுத்துக்கிட்டாங்கன்னா அதிகமா நல்லது. எடுக்கிறது வந்துட்டு ம் அந்த குளிர் நாளும் மழை நாளையில ம் வாரத்துக்கு ஒரு 3 நாள் நீங்க சேர்த்துக்கிட்டால சரிங்க. சளி அப்படிங்கிற ஒரு விஷயம் பக்கமே வராது. அருமை அருமைம்மா. எப்போ போல அவங்க நார்மலா இருக்க மாதிரியே இருந்துக்கலாம். சரிங்கம்மா. ம் சரிங்களா? சரிம்மா. ஆனா அந்த வீசிங் இருக்கக்கூடியவங்க மட்டுமே, ம் ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கு பார்த்தீங்களா, ம் அவங்க வந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த தைமால் மென்தால் இருக்கிறது வந்து நம்ம கலந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ம் அது வந்து தலைவலிக்குதுனாலும் நம்ம தடவிக்கலாம். சரிங்கம்மா. வேற இந்த மாதிரி உள்ளுக்குள்ள வந்து ஒரே ஒரு டிராப் தான் விடணும், சரிங்க. அதிகமா விடக்கூடாது. சரிங்கம்மா. அந்த தண்ணியில கலந்து வச்சுக்கிட்டு அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து ஒரு 1/4 லிட்டர் தண்ணியில ஒரு டிராப்பு ம் அல்லது 2 டிராப்பு சரி. கலந்து வச்சுட்டு அந்த தண்ணி சூடு பண்ணி ஒரு பிளாஸ்க்லாம் கூட வச்சுக்கலாம். சரிங்கம்மா. அதை குடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இழப்பு இருக்காது. இருக்காது. சரிங்க. நல்லா நீட்டா இருப்பாங்க. சரிங்கம்மா. அதுவே நம்ம கிட்ட வந்தாங்கன்னா 3 நாள் தான் ரெமிடி, சரிங்கம்மா. சரி பண்ணிடலாம். சரிங்கம்மா. இதுதான் அதுக்கு உரிய தீர்வு. அருமையா அருமையா தீர்வு சொல்லியிருக்கீங்கம்மா. ஆமா. நேர்களே, நம்மளுக்காக அம்மா வந்து இன்னைக்கு வீடியோல சைனஸ் ஆஸ்மாவுக்கு 3 நாள் 3 வேளை நீங்க வந்து தங்கி கூட மருந்து எடுத்துக்கலாம். தூரத்துல இருந்து வரவங்களுக்கு தங்குற வசதிகளோட எல்லா உணவு வசதிகளும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இதை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்க எண்ணை தொடர்பு கொண்டு இன்னும் சந்தேகங்களா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் யோகியம் யூடியூப் சேனல்ல பார்க்கலாம். வணக்கம். நன்றி.